திராவிட இயக்கத்தோட அடிப்படை கொள்கையே இனப்பாகுபாடு இல்லை, பாலின பாகுபாடு இல்லை. ஸோ பெண்கள் விடுதலை, பெண்ணுரிமை, மகளிர் மேம்பாடு என்பதை தொடக்க காலம் முதல் முழங்கி வராங்க. திராவிட மாடல் அரசில் பெண்களுக்கான பொருளாதார மேம்பாட்டுக்கும் பாதுகாப்புக்கும் மிகுந்த முக்கியத்துவம் தரப்படுது. ஸோ இல்லத்தரசிகளின் உழைப்புக்கு அங்கீகாரம் தரும் வகையில் 1,31,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் பெறுகிறார்கள். எங்க அண்ணன் ஸ்டாலின் தரும் உரிமை தொகை என்று பெண்கள் சொல்கிறார்கள். பெண்களின் பொருளாதார உரிமையை நிலைநாட்டி அவர்களது தன்னம்பிக்கையை உயர்த்தி உள்ளது இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம். அதனால தான் பல்வேறு மாநிலங்கள் இந்த திட்டத்தை இப்போ பின்பற்றுறாங்க. முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட அன்றே கோட்டைக்கு சென்று இட்ட முதல் கையெழுத்து பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து என்பதுதான். ஸோ இதற்கு பார்த்தீங்க அப்படின்னா விடியல் பயணம் என்று பெயர் சூட்டினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். மாதம் இதனால பார்த்தீங்க அப்படின்னா சுமார் 600லிருந்து 1200 ரூபாய் வரைக்கும் அவர்களால் சேமிக்க வழிவகை செய்கிறது இந்த திட்டம். அரசு பள்ளிகளில் படித்து வரும் உயர்கல்விக்கு செல்லும் மாணவியருக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படுது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா உயர்கல்வியில் சுமார் 53,000 மாணவிகள் கூடுதலாக சேர்ந்திருக்காங்க அப்படின்னு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் வந்து சொல்லுது. பணிபுரியும் பெண்களுக்கு பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்துவதற்காக தோழி விடுதிகள் தொடங்கப்பட்டிருக்கு. லட்சக்கணக்கான மகளிர் சுய உதவிக்குழுக்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. கோடிக்கணக்கில் அவர்களுக்கு கடனுதவி தரப்பட்டு தொழில் தொடங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. பெண்கள் பெயர்ல வீட்டு மனை உள்ளிட்ட சொத்துக்கள் பதிவு செய்யப்பட்ட பதிவு கட்டணம் 1 விழுக்காடு குறைக்கப்பட்டிருக்கு. குழந்தை திருமணம், குழந்தை பாலியல் வன்கொடுமை, குடும்ப வன்முறை உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் பாலின வள மையங்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. சிறுமிகள் மீதான பாலியல் வன்கொடுமை, 18 வயதுக்குட்பட்ட பெண்கள் மீதான கூட்டு பாலியல் வன்கொடுமை போன்ற கொடுங்குற்றம் செய்வோருக்கான மரண தண்டனை விதிக்கும் சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ இவ்வாறு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பொருளாதார மேம்பாடும் பாதுகாப்பும் வழங்குவதை உறுதி செய்கிறது திராவிட மாடல் அரசு. ஸோ இதன் தொடர்ச்சியாக தான் திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் தரப்போகிறாங்க அப்படின்ட்டு நாம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முத்தான அந்த 15 திட்டங்கள் என்ன அப்படின்னு தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதல் திட்டம், கலைஞர் ஆட்சி காலத்தில் அனைத்து வீடுகளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கலர் டிவி வழங்கப்பட்டது. ஸோ திராவிட மாடல் அரசு தற்போது செயல்படுத்தியுள்ள கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வரை மகளிர் நலம் காக்கும் பல்வேறு முன்னோடி திட்டங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தால் நிறைவேற்றப்பட்டிருக்குங்க. ஸோ இதன் அடுத்த கட்டமாக தான் மகளிர் அன்றாட பயன்படுத்தும் பல்வேறு வீட்டு உபயோக பொருட்களுடைய தேவை அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு இல்லத்தரசிகள் நம் வீட்டில் பயன்படுத்தும் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், டிவி, கிரைண்டர், மிக்சி, மைக்ரோவேவ் ஓவன் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா மின் அடுப்புகள் போன்ற வீட்டு உபயோக பொருட்களை புதிதாக வாங்கவோ இல்லை ஏற்கனவே பயன்படுத்தி வரும் இத்தகைய பொருட்களுக்கு மாற்றாக வாங்கவோ இல்லத்தரசி என்ற புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா வருமான வரி செலுத்தாத குடும்பங்களின் இல்லத்தரசிகள் அனைவருக்குமே அவர்கள் வசிக்கும் பகுதிகளில் உள்ள கடைகளிலேயே மேற்கூறிய வீட்டு உபயோக பொருட்களை வாங்கிக் கொள்ளும் வகையில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 8000 ரூபாய் வந்து கூப்பன் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகையை மாதம் 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மூன்றாவது, பெண்கள் உயர்கல்வி பெறுவதை ஊக்குவிக்கும் புதுமை பெண் திட்டத்தின் கீழே மாதம் மாணவியருக்கு வழங்கப்பட்டு வரும் 1000 ரூபாய் உதவித்தொகை 1500 உயர்த்தி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. நான்காவது பாயிண்ட், சுய உதவிக்குழு உறுப்பினராக இருக்கும் பெண்கள் அடுத்த கட்டத்திற்கு பொருளாதார ரீதியாக முன்னேறும் வகையில் அவங்களுடைய தொழில் முனைவோராக உருவாக்கப்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சுய உதவி குழுக்களில் சிறிய அளவில் தொழில் செய்வோர், தொழிலாளர்கள் ஆகியோர் தொழில் முனைவோர்களாக முன்னேறும் வகையில் சுமார் 5 லட்சம் ரூபாய் வரையில் முதலீட்டுடன் தொழில் தொடங்க மானியத்துடன் வங்கி கடன் உதவி எந்த ஒரு பிணை எதுவுமின்றி வழங்கப்படும்னு சூப்பரான அறிவிப்பாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட குறைஞ்சது 3 லட்சம் கிராமப்புற பெண்கள் தொழில் முனைவோராக உயர்வாங்க.
இந்த புதிய பெண் தொழில் முனைவோர் உற்பத்தி செய்யும் பொருட்களை சந்தைப்படுத்த தேவையான அனைத்து உதவிகளும் செய்து தரப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு மார்க்கெட்டில் அவங்களுக்கு ஒரு விலை வந்து அரசே ஏற்படுத்தி கொடுக்கும், நீங்கள் அதை சேல் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம்தான். 5வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு நவீன உற்பத்தி முறை பயிற்சிகள் வழங்கப்படும். ஸோ இத்தகைய பயிற்சி பெற்ற பெண்கள் தொழில் முனைவோராக தேவையான நவீன கருவிகள் கொள்முதல் செய்யப்பட்டு ஒரு பொதுநல மையத்தில், அதாவது காமன் ஃபெசிலிட்டி சென்டர் வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ மூலப்பொருட்களை மையங்களுக்கு கொண்டு வந்து விற்பனை செய்யத்தக்க முழுமையான பொருட்களாக மாற்றி எடுத்து செல்லும் வசதி ஒவ்வொரு மாவட்டத்திலும் உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது சூப்பரான திட்டம் தான். 6வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, பல்வேறு வகையான தொழில்களில் சிறந்த விளங்கிடும் பெண் தொழில் முனைவோர் தேர்வு செய்யப்பட்டு ஆண்டுதோறும் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விருது வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ 7வது பாயிண்ட், கிராமங்களிலும் நகர்ப்புறங்களிலும் சுமார் 5 லட்சம் சுய உதவி குழுக்கள் இருக்கு. ஸோ ஒவ்வொரு குழுவிற்கும் அவற்றின் தகுதி அடிப்படையில் தேவைக்கேற்ப அடுத்த 5 ஆண்டுகளில் 2 லட்சம் கோடி அளவிலான வங்கி கடன் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா குழு உறுப்பினர்களின் குடும்பங்களுடைய வாழ்வாதாரம் உயரும், கிராம பொருளாதாரம் வளர்ச்சி அடையும் சொல்லியிருக்காங்க. 8வது பாயிண்ட், அரசின் கொள்முதல்ல சுய உதவி குழுக்கள் தயாரிக்கும் பொருட்களுக்கு முன்னுரிமை அளிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. 9வது பாயிண்ட், தனியார் நிறுவனங்களில் உயர் நிர்வாக வேலை வாய்ப்புகளை பெண்கள் பெறுவதை ஊக்குவிக்கும் சிறப்பு திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. இது சூப்பரான திட்டம் தான். ஸோ இப்படி உயர் ஊதிய வேலைகளில் அமர்த்தப்படும் பெண்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தில் 10 விழுக்காடு அந்நிறுவனங்களுக்கு மானியமாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ 10வது பாயிண்ட், தொழிற்சாலைகள் அதிகம் உள்ள நகரங்களில் பெண்கள் வேலைக்கு செல்வதை எளிதாக்கும் பொருட்டு 1000 குழந்தை காப்பங்கள் உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது அருமையான திட்டங்க. ஸோ 11வது பார்த்தீங்கன்னா, இளஞ்சிவப்பு ரோந்து பணிகள் அனைத்தும் நகர பகுதிகளுக்கு விரிவுபடுத்துதல், தேவையான இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்துதல், காவலன் செயலியை மேம்படுத்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் போன்ற நடவடிக்கைகள் மூலம் பெண்களின் பாதுகாப்பை மேலும் உறுதி செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நகர்ப்புறங்களில் முக்கிய இடங்களில் சானிட்டரி நாப்கின்களை விநியோகிக்கும் இயந்திரங்கள் நிறுவப்படும் சொல்லியிருக்காங்க. சூப்பரான திட்டம். 13வது பார்த்தீங்கன்னா, அடுத்த 5 ஆண்டுகளில் 5000 பெண்களுக்கு 4 சக்கர வாகனம் மற்றும் பேருந்து ஓட்டுவதற்கான பயிற்சி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் வாயிலாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பல்வேறு துறைகளில் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 14வது பார்த்தீங்கன்னா, நகரங்கள் மற்றும் புறநகர பகுதிகளில் போக்குவரத்து தேவைகள் அதிகரிக்கும் சூழலில் தகுதி வாய்ந்த சுய உதவிக்குழு பெண்களுக்கு அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் பொருட்டு ஷேர் ஆட்டோ வாங்குவதற்கு மானியத்துடன் கூடிய வங்கி கடன் வசதி செய்து தரப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 15வது பார்த்தீங்கன்னா, காலை உணவு திட்டம் குழந்தைகளுக்கு ஃபஸ்ட்டு 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை கொடுத்துருந்தாங்க. இப்போ அதை 8ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்த போகிறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து பள்ளிக்கு வரும் எண்ணிக்கை வந்து நிச்சயமாக அதிகரிக்கக்கூடும். ஸோ ஒருவேளை சாப்பாடு இல்லாதவங்களும் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு இந்த காலை உணவு தட்டு புரோட்டீனோடு விட்டமின்ஸோட கிடைக்கும் அப்படிங்கும்போது நிச்சயமாக அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ண ஸ்கூலுக்கு வந்து படிக்கிறதுக்கு. ஸோ இந்த 15 திட்டங்கள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் திமுக அரசு வாக்குறுதியாக கொடுத்திருக்கும் திட்டங்கள். இது வந்து ஒரு சூப்பரான திட்டம்னே நான் சொல்லுவேன். இந்த முத்தான 15 திட்டங்கள் வந்து நிச்சயமாக இம்ப்ளிமெண்ட் ஆகணும். அப்படின்னா வரப்போகிற எலெக்ஷனில் டிஎம்கே கவர்மெண்ட் வெற்றி பெற்றால் மட்டுமே இது நடக்கும் அப்படின்னு எந்த சந்தேகம் இல்லை. ஸோ இதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய விஷயம். டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் இன்னொரு நாள் இந்த மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.